சிந்துபைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் ஆக போகிற நிலமையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் மாறனும் சம்பத்தும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் பாதுகாப்புலாம் இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் ஆறுமுகம் எப்படியோ எல்லாத்தையும் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் ஆறுமுகமும் சிவாவும் வந்து துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு அவங்க எல்லாத்தையும் எல்லா கும்பலையும் துரத்தி விட்டு காயத்ரி கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் மகாவும் எசக்கியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு எப்படியோ செலியனை கடத்திட்டாங்க. செலியனை கடத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சோகமாக கஷ்டப்படுறாங்க. இப்படி வந்து நல்லபடியாக நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்ச நேரத்தில் இப்படி வந்து சம்பத்தும் மாறுன்னு சேர்ந்து செலியனை இப்படி கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு காயத்ரி அவங்க அம்மா மேலே சாஞ்சுக்கிட்டு அப்படி அழுகுறாங்க. இதை பார்த்தா ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் போராடியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மகா பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க அக்கா, இந்த கல்யாணம் நிற்காது, காயத்ரி வந்து எசக்கி கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானை எடுத்து விடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரியும் பேசி எப்படியோ மகா வந்து ஒத்துக்க வச்சிடுறாங்க. அதனால எசக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா மணமேடைக்கு போயிட்டாங்க. காயத்ரிக்கும் எசக்கிக்கும் கல்யாணமும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது செலியன் வந்து கல்யாணத்தை நிறுத்தி காயத்ரி கழுத்தில் தாலி கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.